ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப் வச்சு சூப்பராக காமிக்க போகிறோம். சுபா வாங்க சூப் எப்படி வைக்கலான்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிக்கினா கேஸு மிச்சம், வேலையும் மிச்சம். அதை குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி பழம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் பெரிய தக்காளி 2 தக்காளி விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கலக்கி விட்டு, எப்போவுமே சொல்லியிருக்கேன், பருப்பு வேக வைக்கும்போது ஒரு கிணத்தை உள்ளே போட்டிங்கன்னா பருப்பு பொங்கி ஊற்றாதுன்னு. அதனால ஒரு கிணத்தை உள்ளே போட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அவங்க ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு வானல் வச்சு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கங்க. படபடப்பட்டு அவங்க நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துங்க. பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கங்க, வாசனையாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா எல்லாம் வதக்கட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரத்தில் வதக்கிடுவாங்க. சரியா? இதுக்கிடையில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பருப்பு சூப்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து ஒரு 2-3 துண்டாக வெட்டி சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு சூப்பு வச்சுக்க எலும்பு சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் சூப்பு. இப்போ காலிஃப்ளவருக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக வேக விடுங்க. அவங்க வேகட்டும். 2 கொதிச்சோடனே வெந்துருவாங்க. ஏற்கனவே சுடுதண்ணியில் வேறு போட்டாச்சு, இவங்க சீக்கிரமாக வேறு வெந்துருவாங்க. நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, அவங்கள கடைஞ்சி பாருங்கள். கடையிற மாதிரி இருந்தால் கடைங்க, இல்லை நல்லா குலைவாக வந்திருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து அவங்கள இதில் ஊற்றி விட்ருங்க. சரியா? அவளை தூக்கி ஊற்றி விட்டுட்டு அந்த குக்கரையும் அலசி அந்த தண்ணியை தூக்கி ஊற்றி விட்ருங்க. நல்லா சூப்பராக தகன்னு கொதித்து நல்ல இந்த பச்சை வாசனைலாம் போட்டு காலிஃப்ளவர்லாம் வெந்துட்டாங்க. சூப்பராக வாசனை பயங்கரமாக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, அந்த சூப்புக்கு சூப்பராக ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்சு கொத்தமல்லி தழை இருக்குல்ல, பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இந்த சூப்பை தூக்கி அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு ஒரே ஒரு பிஞ்சு பெருக்காயத்தூளை போட்டு மிளகு சீரகம் இருக்குல்ல தூள், அந்த தூளை கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது திறந்து சூப்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எலும்பு சூப்பே தோக்கடிக்கும் அளவுக்கு சுபா சூப்பு வச்சு சூப்பராக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.